அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையின் 3வது 4வது வரிகள். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய உரிமை எனக்கு இருந்தாலும் இந்த உலகத்திற்கும் அதில் உள்ள அனைத்திற்கும் நான் அடிமையாகிவிட மாட்டேன். இந்த உலகத்தில் எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய உரிமை எனக்கு இருந்தாலும் என் ஆன்மாவிற்கு நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டும் நான் செய்து வாழ்வேனே தவிர என் ஆத்துமாவிற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நான் அடிமையாக மாட்டேன் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுவித்து தன் மகன் இயேசுவின் ஆட்சிக்கு என்னை உட்படுத்திய அந்த உன்னத கடவுளுக்கும் எனக்காக இரத்தம் சிந்தி எனக்கு மீட்பை தந்த ஆண்டவர் இயேசுவுக்கும் நான் அடிமையாக வாழ்வேனே தவிர இனி ஒரு நாளும் பாவ செயல்களை செய்து சாத்தானுக்கு அடிமையாக வாழ மாட்டேன் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். உன்னத கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற அன்னை மரியாள் கூட இனி நான் ஆண்டவரின் அடிமையாக வாழ்வேன், இந்த உலகத்தில் எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன் என்று சொல்லி இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்வதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 38ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நாம் கடவுளின் அடிமைகளாக ஆண்டவர் இயேசுவின் அடிமைகளாக வாழ்கிறோம், பிறருக்கு நன்மை தரக்கூடிய அனைத்து செயல்களையும் நாம் செய்து வாழும் போது அந்த உன்னத கடவுளின் அடிமைகளாக ஆண்டவர் இயேசுவின் அடிமைகளாக நாம் வாழ்கிறோம். மாறாக பிறருக்கு தீமை தரக்கூடிய அனைத்து செயல்களையும் நாம் செய்யும் போது நாம் சாத்தானின் அடிமைகளாக வாழ்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பையும் கடவுளின் அருளையும் ஆவிக்குரிய அருள் கொடைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் பிறருக்கு நன்மை தரக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்து அந்த உன்னத கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் நாம் அடிமைகளாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லு. இருளின் அதிகாரத்திலிருந்து உம்மால் விடுவிக்கப்பட்டு உம் மகன் இயேசுவால் மீட்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் யாருக்கு அடிமைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் பிறருக்கு நன்மை தரக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்து உம்முடைய அடிமைகளாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.